தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி டிஎஃப்சி 8 துணை ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போது அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த்தாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வரீங்க. இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக வர என்கொயரிஸ் அதிகமாக என்ன அப்படின்னா, ஃபோன் மூலிமா மாணவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் வந்துட்டு, சார் நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னுடைய பெயரில் வந்து ஒரு இனிஷியல் பெயரில் ஒரு லெட்டர் தப்பாக போட்டுட்டேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து தப்பாக போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் மூலிமா மாணவர்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி மூலியமாக தான் டிஎன்இஏக்கு நீங்கள் அந்த கரெக்ஷன் நீங்கள் கரெக்ஷன் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். ஸோ இதுக்கு உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிஎஃப்சி சென்டர் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே கிரீவன்ஸ் ஃபார்ம் அப்படின்றது ஒன்று தருவாங்க. ஸோ அந்த கிரீவன்ஸ் ஃபார்மில் குறிப்பிட்டிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுறதுக்கு, அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஎன்இஏக்கு டிஎஃப்சி மூலியமா ரெக்வஸ்ட் அனுப்பலாம். ஸோ இந்த கிரீவன்ஸ் ஃபார்மில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த கிரீவன்ஸ் ஃபார்மில் ஃப்ரம் வந்துட்டு நீங்கள் தான் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், அடுத்தது உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது எந்த டிஎஃப்சியில் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டிஎஃப்சினுடைய நம்பர் அண்ட் நேம், அந்த டிஎஃப்சி லொக்கேட் ஆகிருக்கிற பிளேஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் அன்ஃப்ரீஸ் பண்ணணுமா, பர்சனல் டீட்டெயில்ஸில் நேம், ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் போர்டு, இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன், எம்இஸ் நம்பர், அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸில் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அடுத்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அடுத்தது ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டில் வேல்யூ மாறி இருந்ததுன்னா அதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு, அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கோட்டா வந்துட்டு எஸ்ஆர் நோ கொடுக்கறதுக்கு, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட்டை நம்ம டிஎஃப்சிக்கு மூலியமாக டிஎன்இக்கு நம்ம அனுப்ப முடியும். ஸோ மேலே கொடுத்துருக்கிற எந்த டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ண நினைக்கிறோமோ அந்த டேட்டாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் நம்ம கம்பல்சரி டிஎஃப்சியில் சப்மிட் பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.